லசந்த விக்ரமதுங்க. இவர் ஓர் சிரேஷ்ட ஊடகவியலாளர், சிரேஷ்ட அரசியல்வாதி, அதே போன்று மனிதநேயம் படைத்த எமது நண்பர். எமது ஊடக நிறுவனத்துடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட நீங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எம்முடன் இருந்தீர்கள். பல திறமைகளை கொண்ட லசந்த விக்ரமதுங்க உண்மையை வெளிக்கொணரும் வகையில் சண்டே லீடர் பத்திரிகையை ஆரம்பித்தார். குற்றம் இழைப்போர் சமூகத்தில் எந்த தராதரத்தில் இருந்தாலும் அவர்கள் தொடர்பில் செய்தி வெளியிட லசந்த பின்வாங்கவில்லை. பல்வேறு விமர்சனங்களுக்கும் அச்சுறுத்தலுக்கும் மத்தியில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த ஓர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க. MTV MBC ஊடக வலையமைப்பின் தெப்பானம கலையகத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது லசந்த அன்றைய தினமே இவ்வாறு குரல் எழுப்பினார். பயங்கரவாத மற்றும் குண்டர்களின் இவ்வாறான தாக்குதல்களுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். இது முதல் தடவை அல்ல, இது இறுதி சம்பவமாகவும் அமையாது இருக்கலாம். எனினும் நாம் நிதானமாக இவ்வாறான சம்பவங்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். அனைத்து ஊடக நிறுவனங்களும் இதற்கு எதிராக செயற்பட தயாராக வேண்டும். ஊடக சுதந்திரம் தொடர்பில் துணிச்சலுடன் கருத்து வெளியிட்ட உங்களுக்கு இறுதியில் கிடைத்த பதில் உயிர் துறப்பே. தேகிவளை அத்திட்டி வீதியூடாக தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. ஊடகத்துறைக்கு பெரும் பங்காற்றிய உங்களை எம்மிடமிருந்து பிரித்து விட்டாலும் நீங்கள் மனிதாபிமானத்திற்கு ஆற்றிய சேவையை எவராலும் அளிக்க முடியாது. லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டு இன்றுடன் 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதனுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் யார் என்பது இன்னும் ரகசியமாகவே உள்ளது. நீங்கா நினைவுகளில் லசந்த. சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை நினைவு கூர்ந்து இன்று பொருளையில் பிரார்த்தனை நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. பொருளை கணத்தையில் நடைபெற்ற இந்த நினைவு தின நிகழ்வில் லசந்த விக்ரமதுங்கவின் குடும்ப உறவினர்களும் ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். උසාවියේ නඩුවක් තිබීදයි අවුරුදු 5ක් තිස්සේ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெறுகின்ற போதிலும் இந்த கொலை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போதிலும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், மற்றையவர் ஓர் இராணுவ வீரர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நாம் மிகவும் கவலையுடன் இருக்கிறோம். அதே போன்று இந்த வழக்கில் தீர்ப்பொன்றை எதிர்பார்க்கின்றோம். ඔවුන්ගේ හිත හදා ගන්නට මේ නඩුවේ ඉවරයක් බලාපොරොත්තුව සිටිනවා.